ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து ஒரு யோகின் ஃபேஸ் எடுத்த புக்கில் விஷயம் ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய முகுந்தன் அவருடைய குருவை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு யோகின் சுயசரித புக்கை எழுதினவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவர் நம்ம இயற்பெயர், அவருடைய இயற்பெயரான முகுந்தனை நம்ம சொல்லலாம். முகுந்தன் வந்து அவருடைய குருவை பற்றி என்னென்ன விஷயம் சொல்றாருன்னா, அவருடைய குரு பணிவா நடந்துப்பாரு. எந்த அளவுக்கு பணிவா நடந்துப்பாருன்னா, ஒருவர் ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு உச்சக்கட்ட ஞானியா இருந்தாலும் அவர் எவ்வளவு பணிவா நடந்துக்கணுன்றத இவர் வந்து அவருடைய குருவை பார்த்துதான் தெரிஞ்சுக்கினாராம். அந்த ரொம்ப பணிவா நடந்துப்பாரு, யார்கிட்டயும் அனாவசியமா பேச மாட்டாராம். அதே மாதிரி இந்த ரொம்ப பேராசைப்பட மாட்டாராம், ஒரு பொருள் மேல உடனே ஆசை வச்சுக்க மாட்டார். ஒரு நிறைய விஷயம் இந்த மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ஞானி அப்படின்ற எதை சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு நாள் அவங்களோட உட்காந்து ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சடனா முகுந்தன் பக்கம் திரும்பி, முகுந்தன் நீங்க இல்ல அப்படின்றாராம். குருவே, உங்க முன்னாடி தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடல் அளவுல நீங்க இருக்கிற, ஆனா உன்னோட மனதளவுல நீங்க இல்ல. உன்னோட ஆழ் மனசுல நீனு ஒரு சமவெளியில ஒரு பங்களா, மலை உச்சில ஒரு பங்களா, அதே மாதிரி கடற்கரை ஓரமா ஒரு பங்களா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, குருவே, நான் எண்ணங்கள் நினைச்சது உண்மைதான், ஆனா என்னோட ஆழ் மனத்தை நினைச்சு கூட உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமா அதை கேட்டா மட்டும்தான் உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா உன்னை பார்க்கும்போது நீங்க இல்ல, அதனாலதான் உன்னை ஊடுருவி நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய சுயநலமான எண்ணங்கள் உணர்வுகள் மூலியமா அவன் இந்த உலகத்துல எங்க வேணாலும் போலாம் வரலாம். அவனா அனுமதிக்காத வரைக்கும் கடவுளாகட்டும் ஒரு குரு ஆகட்டும் அவனுடைய எண்ணத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா நீ எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அதனால உன்னை வந்து பார்த்தேன்னு சொல்லும்போது தப்பா எடுத்துக்காத சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, குருவே, நீங்க என்ன ஒழுங்குபடுத்துறதுக்கான வந்து பாக்குறீங்க, அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது, நீங்க எப்ப வேணாலும் என்னோட எண்ணத்தோடய என்னோட ஆழ்மனத்தோட நீங்க வரலாம் அப்படின்றதையும் சொல்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே முகுந்தனும் என்ன பண்றாரு, வளர்ந்து அந்த ஆன்மீகத்துல ஒரு நிலை அடைவார்ல, அந்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரு நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பாரு பாத்தீங்களா. அதனால அவரு 3 இடத்துல ஆசிரமம் வைக்கிறாரு. அவரு ஆழ்மனசு நினைச்ச மாதிரியே சமவெளியில ஒரு பங்களா கட்டுறாரு. அதே மாதிரி மலை உச்சில ஒரு பங்களா இருக்கு. அதே மாதிரி கடற்கரை ஓரமா பாக்குற மாதிரி ஒரு பங்களாவும் அவர் வைக்கிறாரு. அதுல என்ன சொல்ல வர்றேன்னா, அவருடைய குரு எப்பயுமே எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே அவர் சொல்லுவாரு. நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டாராம். ஏன் இந்த மாதிரி நடக்கலாம்ல அப்படின்னு அவர் சூட்சமா தான் சொல்லுவாராம். நம்ம ஒரு சில நேரத்தை அதை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருமா, ஒருவேளை இது இப்படிதான் நடக்கும் போல அப்படின்றதையும் அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவர் குரு வந்து சுய கட்டுப்பாடுல ரொம்பவும் ஒரு மாதிரி ரொம்ப கண்டிப்பா இருப்பாராம். தப்புன்னா தப்புதான், ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது தப்புதான்ற மாதிரி பெருசா சொல்லுவாராம். அதுவும் அவர் ஒத்துப்பாராம். நான் என்னுடைய சீடர்கிட்ட ரொம்பவும் கடுமையா தான் நடந்துக்கிறேன், அது என்னுடைய சுபாவம், அது என்னுடைய வழி. அதே மாதிரி நீ உன்னோட சீடர்கிட்ட நீ ரொம்ப கருணையா தான் நடந்துப்ப, அது உன்னோட சுபாவம், அது உன்னுடைய வழி அப்படின்றது சொல்றாராம். அது காரணம் என்னன்னு சொல்றாருன்னா, நீங்க வந்து எதிர்காலத்துல மேலைநாடுகள் வெளிநாட்டுல போயிட்டு நிறைய ஆன்மீக சொற்பொழிவுலாம் நீ பண்ணுவ. அப்ப வந்து நீ அகங்காரமும் அதே மாதிரி ஆணவமாவும் நீ பேசணும்னா அவங்க அதை கேட்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் கிட்ட எந்த அளவுக்கு பொறுமையா பேசுவானோ அந்த மாதிரி நீ பேசினா மட்டும்தான் அவங்க காதை குத்தி கேட்பாங்க. அதனால உன்னுடைய குணமே பொறுமையாவும் கருணையாவும் சிலர்கிட்ட பேசுறதுதான் இருக்கு. அந்த மாதிரி நீ பேசு அப்படின்னு சொல்றாராம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க முகுந்தன், தளர்த்த முடியாது கண்டிப்பும் சரி, ஒருத்தர் கண்டிப்பா தான் இருப்பாராம். அதே மாதிரி அதுவும் சரி, விட்டு கொடுத்துக்கூடிய தன்மையும் சரி, விட்டு கொடுப்பாங்களா அந்த தன்மையும் சரி, ரெண்டுமே ஒருத்தவன் விவேகத்துடன் அதை கடைபிடிச்சானா அது நல்ல வழியில தான் கொண்டு போய் விடுமே தவிர்த்து தப்பான வழியில கொண்டு போய் விடாது அப்படின்றதையும் சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய குரு வந்து எந்த அளவுக்கு பணிவா நடந்துப்பாரு அப்படின்னா, அவங்களுடைய ஆசிரமத்துக்கு யார் வந்தாலும் இவரே நேர்ல போயிட்டு வரவேற்பாராம். அதே மாதிரி இவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க, இவருடைய சீடர்கள் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க, தன்னை பார்க்க வந்த நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது சொல்லி நினைச்சிட்டு வெளிப்படையா பேசாமலே இருக்க மாட்டா, எல்லாத்தையும் கரெக்டா பேசுவாராம். அதுதான் இவரும் சொல்றாரு, வெளிப்படையா பேசுவாரு, ஆனா ஆன்மீக வழியின ரீதிகள் நிறைய பேச மாட்டாரு. ஒருவேளை இவர் வந்து மத்த சித்தர்கள் மாதிரி சித்தர்கிட்ட காமிச்சாலோ, மற்றவங்களுடைய அந்த குற்ற பண்ணுவாங்கல்ல, தப்பு பண்றாங்கல்ல, அதை வந்து சுட்டி காட்டாம இருந்தாலும் உலகத்துல அதிகமா தேடக்கூடிய குருவா என் குருவா இருந்திருப்பாரு அப்படின்றாரு. காரணம் ஏன்னா, இவர் வந்து நான் வந்து நிறைய வித்த காட்டுவேன்னா, ஐ மீன் எப்படி சொல்றது, மறைவேன், அதே மாதிரி ஒரு பொருளை உருவாக்கி காட்டுவேன், அதே மாதிரி உன்னோட ஆழ்ம சின்னக்கு நான் சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் இவரு பேச்சால சொல்ல மாட்டாரு, ஆனா நடத்தையால செய்வாராம். அது காரணம் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஞானி தனக்குள்ள தோணணுமா நம்ம இதை செய்யணும்னு, அப்படி நினைச்சா மட்டும்தான் அவர் செய்வாராம். அதேதான் அவரு சொல்ல, அந்த மாதிரி நானும் மத்தபடி நான் அனாவசியமா எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன் அப்படின்றது அவர் குருவை பத்தி நிறைய சொல்றாரு. அதே மாதிரி அவர் குரு வந்து அவரோட மனசை எந்த அளவுக்கு திடமா வச்சுக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய உடம்பு அந்த திடமா வச்சுப்பாராம். காரணம் ஏன்னு கேட்டேன்னா,
உடம்பு எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா வச்சிருந்தாதான் நம்ம கடவுளை உணரவும் முடியுன்றதை நான் ஒரு விட நான் சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி அந்த உடம்பு கனமா வச்சுக்கிறதுக்கும் நல்லபடியா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய கற்பனை சக்தியும் ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றது சொல்றாரு. என்னன்னா, இப்ப நமக்குள்ள ஒரு சின்னதா ஒரு நோய் வருதுன்னு வச்சுப்போம். அந்த நோய் ஏன் வருது, எதுக்காக வருது, அது எப்படி போகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது அதிகமாகுமே தவிர்த்து ஒரு சில நேரத்துல கம்மி ஆகாது. ஆனா அதுவே உன்னோட வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நீ கண்டுக்காம இருந்தா வச்சியா அவனா போயிடுவான்ல. அதே மாதிரி அந்த நோயோட முக்கியத்துவத்தை அறியாம நீ உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில உன்னோட ஆரோக்கிய வாழ்க்கையில போயிட்டே இருந்தானா அந்த நோய் அதுவாவே போயிடும் அப்படின்றதையும் சொல்றாரு. இதே மாதிரி ஒரு குருவை பத்தி இன்னும் நிறைய விஷயம் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு. அவங்களோட ஆசிரமத்துல குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து சேர்றாரு. அவர் யாரு, அவரால் என்ன நடக்குன்றத நம்ம போக போக பார்க்கலாம். பாய்.